ஜெபம் செய்வோம். இருக்கின்றவராக இருக்கிறேன் என்று வாக்களித்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல மனமகிழ்ச்சி நாளிலே உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் குடும்பங்களாய் ஒன்றிணைந்து உம்மை துதிக்கவும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும் உம்முடைய திருப்பந்தியிலே பங்கு பெறவும் எங்களுக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் கருயிமை போல பாதுகாத்தீர். நல்ல சுகத்தை தந்தீர், பலனை தந்தீர். எங்களுடைய குடும்ப தேவைகளை எல்லாம் சந்தித்து நீர் இம்மட்டுமா எங்களை நிறைவாக வழிநடத்தி வந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஆண்டின் ஆண்டவரே இறுதி ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய சமூகத்திலே ஜெபத்தோடும் உம்மை துதிக்கின்ற துதியோடும் உம்முடைய பந்தியிலே பங்கு பெறவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் வந்திருக்கிறோம். இந்த நேரங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். வந்திருக்கிற ஒவ்வொரு திருச்சபை குடும்பத்தாருடைய ஏக்கங்களையும் தாகத்தையும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றி நன்மையினாலே இவர்களை அலங்கரித்து தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இறுதி வரையிலும் உம்முடைய தூய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நாங்கள் இந்த இடத்திலிருந்து அமர்ந்திருந்து உம்மை நாங்கள் தரிசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவரை துதிக்கும் வண்ணமாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடலிலே 18வது பாடலை பாடுவோம். வந்தனம் வந்தனமே தேவ துந்துமி கொண்டிதமே, இதுவரையில் எமையே வளமாய் காத்த எம் துறையே மிக சந்தனம் என்கிற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 18வது பாடல். வந்தனம் வந்தனமே தேவ துந்துமி கொண்டிதமே, இதுவரையில் எமையே வளமாய் காத்த எம் துறையே மிக சந்ததம், இதுவரையில் எமையே வளமாய் காத்த எம் துறையே மிக சந்ததம். சந்ததம் சந்ததமே எங்கள் தகுநன்றி கடையாளமே, நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தயை கூசுரர்பதியே, நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தயை கூசுரர்பதியே, சர்வ வியாபகமோ எம்மை சார்ந்து தற்காத்ததுவே, எங்கள் சாமி பணிவாய் மேவி துதிப்புகள் தந்தனமே நீதமே, எங்கள் சுவாமி பணிவாய் மேவி துதிப்புகள் தந்தனமே நீதமே, சர்வ வல்லபமதோ எம்மை தாங்கினதும் பெரிதே, சத்ய சர்வேஸ்வரனே கிருபாகரனே உம் சர்வத்துக்கும் துதியே, சத்ய சர்வேஸ்வரனே கிருபாகரனே உம் சர்வத்துக்கும் துதியே, உந்தன் சர்வ ஞானமோ எங்கள் உள்ளம் தெரியம் யாவையோ பார்த்தாவோ
துதியே. பார்த்தால் ஒப்பே தருங்காவலே உன்னருளுக்கு தரும் புகழ் துதி துதியே. மாறா பூரணனே எல்லா வருடங்களிலும் எத்தனை உண்டன் வாக்கு தவறாதருளி பொழிந்திட்ட வல்லாவிக்கும் துதியே. உந்தன் வாக்கு தவறாதருளி பொழிந்திட்ட வல்லாவிக்கும் துதியே. திருவிருந்து ஆராதனை ஆயத்தம். பக்கம் 2வது பக்கத்திலிருந்து 3வது பக்கத்திலிருந்து நாம் பின்பற்றுவோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணிரல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதன் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்திற்கும் உள்ள பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமது சிறந்த மகிமைத்தும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரில் ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவில் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமேன். பரிபூரணனே, வல்லமை நிறைந்த உடன் இறங்குவீர் பரனே சரணம். பரிசுத்த தேவனே, நித்தியமான பரிபூரணனே, வல்லமை நிறைந்த உடன் இறங்குவீர் பரனே சரணம். பரிசுத்த தேவனே, தேவன் திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன. உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். இந்த பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஈச்சியாதிருப்பாயாக. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்ட கற்பனையின் அடிப்படையில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம்.
வேதம் சொல்லுகிறது, மனிதருக்கு புறம்பே இருக்கின்றது அவனுக்குள்ளே போகிறதென்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுவிலே அவைகளை தீட்டுப்படுத்தும். ஆகவே நாம் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து பாவ மன்னிப்பை பெறும்படியாக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. ஆண்டவர் இந்த ஓராண்டு காலமாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் செய்த தொழிலிலும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து நிறைவாக நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். அவர் வழிநடத்தி வந்த வழிநடத்துதலெல்லாம் நாம் உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கும் விதமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, பாவியாகி எங்கள் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு விடுதலை தருகின்ற தேவனாக இருக்கிறார். 7வது பக்கத்தில் இருக்கிற ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். மனதுருகத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரர்களுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்து நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்துவின் உண்மை நாங்கள் பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை அர்ப்பணிப்பில் இவ்வுலகில் உம்மோடு சேர்ந்து கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இறக்கத்தினால் பாவமுறைகளை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவன் உள்ளவர்களை வாழவும் உம்மோடு சக மனிதரோடு சமத்துடன் வாழவும் அருள் புரியவும். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளிடம் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற வேத வசனங்களை கேளுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கருத்தடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிப்பதற்கு தயை பிறந்தனவராக இருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மன திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்று உங்களை விடுதலையாக்கி உங்களை சகல நன்மையிலும் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. ஆமென். ஆமென். தேவருக்கே ஸ்தோத்திரம்டா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அமருவோம். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய கொடுக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 103 சங்கீதம் 1 முதல் 8 வசனம் வரை. சங்கீதம் 103 1 முதல் 8 வசனம் வரை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பகலையும் மறவாது. அவர் உன் அக்கிரமம் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணின் அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாய் போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கு தமது கிரைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் ஒருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிட்டு. உண்டாவதாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பகுதி, அது மார்க் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் வரை. மார்க் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் வரை. 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லா அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது.
அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே, இதை 300 பணத்திற்கு அதிகமான கிரயத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவளை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர்கள் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள் என்பதே. மகிமையும் உண்டாவதாக உண்டாவதாக. நின்றபடியே நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். ஆராதனை முறைமை புஸ்தகத்திலே 10வது பக்கம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறது எல்லாவற்றையும் படைத்திருக்கிற சர்வ பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாகிய தேவனை ஒரே பேரனுக்குமான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்கள் உண்டாக்குற முன்னே நமது பிதாவில் ஜனிக்கப்பட்டவர், தெய்வத்தின் தெய்வமானவர், ஜோதியின் ஜோதியானவர், மிதியில் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்தம் பொதுவான அப்போஸ்தலத்தில் செவி உண்டாகும் என்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்பை கொண்டு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மருத்துவத்தில் மகிமைக்குரிய ஜீவன் உண்டாகும் காத்திருக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக குடும்பங்களாய் ஒன்று இணைந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு திருச்சபையாரையும் திருச்சபை உறுப்பினர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து சுகம் தந்து பலன் தந்து இவர்களுடைய தேவைகளையெல்லாம் சந்தித்து நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை இவர்கள் வாழ்விலே நடப்பித்து நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பி இவர்களை வழிநடத்தி வந்த உம்முடைய வழிநடத்துதலை எல்லாம் நாங்கள் நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீ நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் தந்து காத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற படிப்பிலே கர்த்தருடைய கிருபையும் ஞானமும் தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புகளுக்காக, திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிறவர்கள் உண்டு சுவாமி. கர்த்தாவே, ஏற்ற காலங்களிலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்கிற உம்முடைய திருவசனங்களின்படி கர்த்தர்தாமே ஏற்ற நாட்களிலே அவர்களுடைய எல்லா தேவைகளையும், எதிர்கால வாழ்விலே அவர்களுடைய வாழ்வு துணையையும் நல்ல வேலை வாய்ப்புகளையும் நீர் ஏற்படுத்தி தந்து இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரியவர்கள் உண்டு சுவாமி, அவர்கள் பணிக்கு செல்லும் பொழுதும் தங்களுடைய தொழிலை செய்யும் பொழுதும் வேண்டிய பாதுகாப்பை தந்து நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வேத வசனங்களின்படி நிறைவான ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, திருச்சபையிலே முதியவர்கள் உண்டு சுவாமி, அவர்களுக்கு வேண்டிய பலனை தாரும். உன்னை நான் தாங்குவேன், தப்புவிப்பேன்,
ஏந்துவேன் சுமப்பேன் என்கிற உம்முடைய திருவசனங்களின்படி சுவாமி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய திருச்சபை ஆண்டவரை மூத்த குடிமக்களை நீர்தாமே தாங்கிக் கொண்டு பாதுகாத்து பராமரித்து நீர் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் வழிநடத்தி வந்த எபினேசர் இனியும் வருகின்ற புதிய ஆண்டிலே எங்களை நிறைவாக வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. உட்காருவோம். திருச்சபையாருக்கு அறிவிப்புகள் அறிவிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கீங்களா? ஆண்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. இந்த வருஷத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை கொடுக்கும்படியாக நம்ம மத்தியில் மதுரையிலிருந்து நம்முடைய குருவான ஐயா வந்திருக்கிறார்கள். தெற்குக்காடு சபைக்கு நினச்சாங்க வந்தாங்க. அங்கே ஒரு டேட் ஆகிட்டனால நினச்சாங்க நம்மளோட திருச்சபைக்கு அன்று அழைத்து வரும்படியாக ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை கிருபை கொடுத்தார். மத்திய திருச்சபையின் சார்பாக அவர்களை வாழ்த்தி நம்மை கரங்கள் தட்டி வரவேற்கலாமா? அது என்ன சர்வீஸ் சொல்லி கேட்டாங்க. அப்போ ஐயா சொன்னாங்க, நமக்கு ஒரு பாக்கியமான ஒரு நாளாக இருக்கிறதுனால திருவிருந்து ஆரம்பிச்சிங்க நடத்திங்கன்னு சொன்னாங்க. கரெக்டாக 10:15 மணி தான் செஞ்சோம். அங்கேருந்து போய் கூப்பிட்டு வந்தேன். சரியா? அப்போ பாருங்கள், கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அவர் ரத்தத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயங்கள் செய்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. ஆமாம். இப்பொழுது திருச்சபையின் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் திருவசனம் சொல்லுவார்கள். சகல உபகாரங்களையும் மறவாதே அவருடைய பாதத்திற்கு முகங்குப்புற விழுந்து அவருக்கு சோஸ்திரம் செலுத்தினான். அவன் சமரியரா இருந்தான். லூக்கா 17:16. சகல உபகாரங்களை மறவாதே அவருடைய பாதத்திற்கு முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். சகல உபகாரங்களையும் மறவாதே அவருடைய பாதத்திற்கு முகங்குப்புற விழுந்து அவருக்கு சோஸ்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். லூக்கா 17:16. கல்லே நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேய நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவிடத்திலே அவர்கள் இருக்கையில் அவருக்கு பிரசங்க காலம் நேரிட்டது. லூக்கா 2:5. நீ கட்ட அம்மோடியா இருக்கிறார். நீ கட்ட அம்மளோடு இருக்கிறார். சகல உபகாரங்களையும் மறவாதே அவருடைய பாதத்திற்கு முகங்குப்புற விழுந்து அவருக்கு சோஸ்திரம் செலுத்தினான். அவன் சமாதானம் இருந்தான். லூக்கா 17:16. பரிசுத்த அலங்காத்து உதய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு சோஸ்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். லூக்கா 17:16. சகல உபகாரங்களை மறவாதே அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு சோஸ்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். லூக்கா 17:16. சகல உபகாரங்களை மறவாதே அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவனுக்கு சோஸ்திரம் செலுத்தினான். அவன் சமாரியா இருந்தான். லூக்கா 17:16. Forget not all his benefits. He threw himself at Jesus' feet and thanked him, and he was a Samaritan. Luke 17:60. Forget not all his benefits. He threw himself at Jesus' feet and thanked him, and he was a Samaritan. Luke chapter 17:60. திருவசனம் சொன்ன பிள்ளைகளே, தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அநேக காரியம் கர்த்தர் பிள்ளைகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதிசயமான காரியம் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி கர்த்தருடைய வார்த்தை ஐயா அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். கையை தூக்கி சொல்லுங்க. அல்லேலூயா. என்னடா சிஎஸ்ஏ போதர் அல்லேலூயா சொல்கிறாருன்னு பார்க்குறீங்களா? சரி. உங்களுடைய குருசேகர தலைவராக இருக்கிற அருள் திரு அஸ்வின் ஐயா அவர்களும் நானும் இறையல் கல்லூரியிலே நண்பர்களாக நாங்கள் இருந்தவர்கள். ஒரே காலேஜ், கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் நாங்கள் ஒரு நண்பர்கள் இருப்போம். எப்பயுமே ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாகவும் ஒருவருக்கொருவர் தம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகிற உறுதுணையாக இருக்கின்ற ஒரு நண்பர்களாக அந்த காலத்திலிருந்து பழகுவதற்கு ஆண்டவர் இன்றளவும் அந்த நட்பை தொடர்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார்.
போன ஒரு 4 மாதம் இருக்குல்லையா, ஐயா வந்தோடனே கரெக்டாக சொன்னார். அங்கே ஒரு சர்ச்சு, அது என்ன சர்ச்சு அது, வடக்க அப்பர் குளம், வடக்கு அப்பர் குளத்திற்கு சர்ச்சு பிரதிஷ்டை பண்டிகைக்கு என்னை ஐயா அழைத்திருந்தார்கள். அந்த பண்டிகையில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். கரெக்டாக ஐயா வந்து என்னை கண்டுபிடிச்சிட்டாரு. ஐயா நீங்கள் அந்த ஊருக்கு வந்தீங்களே அப்படின்னு சொல்லி. இந்த நாளிலும் தெற்கு காடுவெட்டி திருச்சபைக்கு என்னை அழைத்திருந்தார்கள் 2 மாதத்திற்கு முன்பாக. ஆனால் இன்றைக்கு உங்களோடு கூட இந்த ஆராதனை நடத்துவதற்கும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து திருவிருந்து கொடுப்பதற்கும் ஆண்டவர் எனக்கு நல்ல பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எங்கள் திருச்சபையில் கூட இன்னைக்கு கம்யூனியன் இல்லை. ஆமாம், அங்கே கொடரோட்டில் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. ஆமென். ஐயா சொன்னார், கடைசி வருஷத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் இப்படி ஒரு பாக்கியம் கிடைத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சின்னு சொல்லி, ஆராதனை நடத்துவது கொஞ்சம் புதுசு தான். திருநெல்வேலி டயசிஸில் வந்து ஆராதனை முறைமைகளும் அந்த ராகங்களும் வித்தியாசம். நான் நடத்தி பழக்கம் அல்ல. அதனால் வந்து சில தவறுகள் இருந்தால் மன்னித்து கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளும். எங்கள் இதில் வந்து ரீடிங் இருக்கும், அப்புறம் சில பாட்டுகள் தான் இருக்கும். உங்கள் இதில் எல்லாமே பாட்டாக இருக்கும். உங்கள் ரெஸ்பான்ஸ் ஃபுல்லாக பாட்டாக இருக்கும். அதில் ஏதேனும் என்னடா புதுசாக இருக்கே, அந்த போதர் புதுசாக நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் தவறுகள் இருந்தால் மன்னித்து கொள்ளும்படியும் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல குடும்பத்தாரோடு இணைந்து உம்முடைய இந்த ஆராதனை நடத்துவதற்கும் உம்மை துதிப்பதற்கும் உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கும் அப்பிரயோஜனமான பணியாளன் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அடியவனை மறைத்து உம்முடைய வார்த்தைகளை என் நாவிலே வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தைகள் எனக்கும் வந்திருக்கிற இந்த திருச்சபை பிள்ளைகளுக்கும் ஆறுதல் தருகின்ற வார்த்தைகளாய், ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாய், எச்சரிப்பின் வார்த்தைகளாய், நம்பிக்கையின் வார்த்தைகளாய் அமைய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே பிரியமாயிருப்பதாக. ஆமென். மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரினாலே உங்களுடைய தலைமை ஆயருக்கும் இந்த திருச்சபையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் சிறியவர்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டு கடைசிக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைத்து வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வருடங்களை புதிய புதிய காரியங்களை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். புதிய புதிய விஷயங்களை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். பல காரியங்களை இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். பல உறவுகளை புதுப்பித்து கொள்ளுகிறவர்களாகவும் இருந்து கொண்டே இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஆண்டு துவக்கத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டு முடிவுக்கு நாம் கடந்து வரும் பொழுது அநேக விஷயங்களை நாம் நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்படுகிறவர்களாகவே இருந்து கொண்டே இருக்கிறோம். அந்த நன்றிக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது 103வது சங்கீதம் முதல் 2 வசனத்தை நம்முடைய மனதிலே எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கிற வசனம். 103வது சங்கீதம் முதல் 2 வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்தரி. ஆமா, எல்லாருமே நம்ம ஸ்பீடாக சொல்லும்போது என் நாத்துமாவேன்னு சொல்கிறோம். நாத்துன்னு சொல்கிறோம். நாத்துன்னு போடலை, ஆத்துன்னு தான் போட்டிருக்கு. சரிதானே? என்றைக்குமே வந்து நாத்தமாயிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை நாற்றம் எடுக்கிற வாழ்க்கையாக போயிடக்கூடாது. நாத்து அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? என் ஆத்துமாவேன்னு சொல்லணும். அங்கே அதை தானே சொல்லியிருக்கு, என் ஆத்துமாவே. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் நாம் எப்பொழுதும் நம்முடைய ஆத்துமாவானது ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா? நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறதாய், அவர் செய்த எல்லா விதமான நன்மைகளையும் மறக்காதவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த சங்கீதம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இந்த 103வது சங்கீதம் பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில ஆண்டவர் என்னை விடுவித்தார் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுகின்ற ஒரு பாடல் தான் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்யாத, நீ மறக்காத.
அப்போ நம்முடைய ஆத்துமா எப்பொழுதும் இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் வழிநடத்தி வந்த கடவுளுடைய வழிநடத்துதலை எல்லாம் நினைத்து 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 என்ன செய்யணுமா? தோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லது கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது, மறக்காமல் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம செய்த நன்மைகளை எல்லாம், மனிதர்கள் செய்த நன்மைகளை எல்லாம், அல்ல நம்ம பிறருக்கு செய்த நன்மைகளை எல்லாம் மறந்து போகிறவர்கள் இன்னைக்கு இந்த உலகத்துல உண்டு. ஆனால் கடவுள் எனக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய திருச்சபை ஊழியங்கள்ல, நம்ம பணியாற்றுகிற இடங்கள்ல நம்ம எப்படியெல்லாம் நடத்தி வந்தார் என்கிற வழிநடத்துதலை எல்லாம் நினைத்து 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 நம்ம நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு ஆராதனையில் முடியும் பொழுது அல்லது ஒவ்வொரு ஜெபம் முடியும் பொழுது இந்த வசனத்தை நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி அப்படின்னு. அதை நமக்கே தெரிஞ்சு போயிடும். நம்ம சொல்ற விதத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிப்போம் தெரியுமா? நம்ம நல்ல நல்ல உண்மையாகவே உணர்ந்து சொன்னோம்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்பா முடிஞ்சா போதும்டா, நம்ம விடுறா சாமி அப்படின்னு சொல்ல முடியும். என் ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி ஆமேன் அப்படின்றோம். இன்னைக்கு அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனை முடிஞ்ச பிறகு இந்த ஜெபத்தை அல்லது இந்த நன்றியை சொல்லும் பொழுது நம்ம எந்த விதத்தில் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம்? அப்பா கோயில் முடிச்சிட்டாரா, அப்பா பிரசங்கம் முடிஞ்சிரா அப்படின்னு நினைப்போட நம்ம சொல்றோமா? இல்லை, இந்த ஆராதனைக்கு வந்தது நல்லது, நான் ஆண்டவரை துதிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வார்த்தையை எனக்கு ஆண்டவர் தந்ததற்காக ஸ்தோத்திரம், அவருடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு எனக்கு கிருபை பாராட்டியதற்காக ஸ்தோத்திரம், அல்லது ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு வாரமாக பலனை கொடுத்து என்னுடைய பணியை செய்வதற்கும் அதிலிருந்து ஒரு வருமானத்தை கடவுளுக்கு கொடுப்பதற்கும் எனக்கு உதவி செய்தாரே, நன்றி என்று சொல்லி சொல்லுகிற உள்ளத்தோடு கூட இந்த ஆராதனையெல்லாம் முடிச்சு நம்ம நன்றி சொல்றவங்களா இருக்கிறோமா? முடிஞ்சா துண்டை காணும் துணியை காணும் ஓடுறதுக்காக இந்த நன்றியை சொல்றவங்களா இருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு ஆராதனைகளிலும் இந்த ஜெபத்தை சொல்லும் பொழுது ஏனோ தானோ என்று இன்னைக்கு அநேக பேர் சொல்லி கொண்டிருக்கிறோம், அல்லது சொல்ல வேண்டும் என்கிற கடமைக்காக அதை சொல்லி கொண்டிருக்கிறோம், அல்லது இதை சொன்னாதான் இந்த ஆராதனை முடியும் என்பதற்காகவும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இந்த ஜெபத்தில், இந்த வசனத்தில் மிக ஆழமான கருத்து உண்டு. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காமல் என் ஆத்துமா எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு தோத்திரத்தை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. அப்ப என்னுடைய ஆத்துமாவானது எப்பொழுதும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கின்றதாய், அல்லது நாம் எப்பொழுதும் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிற மனிதர்களாக நம்ம வாழ வேண்டும். இந்த 2024 ஆண்டு துவங்கின நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் உங்களை வழிநடத்தி வந்த வழிநடத்துதலை எல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்து நன்றி செலுத்துங்க. அவர் என்னென்னலாம் உங்களுக்கு நன்மை செய்தார், எப்பேற்பட்ட நன்மைகளை எல்லாம் அவர் உங்களுக்கு செய்திருக்கிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, படிப்பிலே, பெரியவர்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய திருச்சபை ஊழியங்களிலே கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து நினைத்து நன்றி செலுத்த வேண்டும். அந்த நன்றி செலுத்துகின்ற உணர்வும், அந்த நன்றி செலுத்துகிற குணாதிசயமும், அல்லது அந்த நன்றி அறிதல் இருக்கின்ற உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அல்லது எவ்வண்ணமாக என்னுடைய நன்றி கூறுகின்ற செயல்பாடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களுக்காக நான் ஜெபிக்கலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். நான் வாசிக்க கேட்ட மார்க் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்கள் நான் சொல்லும் பொழுது எனக்கு வாசித்து, வேதத்தை வாசித்து நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு உதவி செய்யணும். சரிதானா? ரைட். இன்னைக்கு காலையில் இங்கே இந்த திருச்சபைக்கு போகிறோம், நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்லும் பொழுது
நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெப சிந்தையோடு கூட என்ன செய்தியை சொல்லலாம், அங்கே வேற செய்தி எடுத்திருந்தேன். அங்கே நான் எடுத்திருந்த செய்தி வந்து யோசுவா புஸ்தகத்திலேருந்து எடுத்திருந்தேன். ஆனால் இங்கே சர்ச்சுக்கு போனோடனே என் மனதில் ஓடுகிறது வேற பிரசங்கம் அப்படின்னு சொல்லி நான் உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து இந்த வேதத்தை நான் திருப்பி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தவைகளை நான் இன்னைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். என்னுடைய நன்றி அறிதலின் சிந்தை அல்லது நான் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வருகின்ற அந்த உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு 3 காரியத்தை நான் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். இந்த 14வது அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். ஒரு பெண்மணி விலையேற பெற்ற பரிமள தைலத்தை, நலதம் என்கிற உத்தம தைலத்தை என்ன செய்யறாங்க, இயேசுடைய சிரசின் மேல என்ன செய்யறாங்க, ஊற்றுகிறார்கள். அதை ஊற்றுகின்ற சமயத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த பகுதி. சரிதானா? அப்போ என்னுடைய நன்றி அறிதலும் அல்லது நான் நன்றி சொல்லுகின்ற அந்த உணர்வும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பரிமள தைலத்திற்கு அல்லது நலதம் என்கிற இந்த 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 உத்தம தைலத்திற்கு ஒப்பானதாக இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா? நான் என்னுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்றிகள், உபகாரங்களை எல்லாம் நினைத்து நன்றி செலுத்துகின்ற இந்த உணர்வும், நன்றி செலுத்துகின்ற இந்த குணாதிசயமும் ஆண்டவருடைய சிரசிலே ஊற்றப்பட்ட இந்த உத்தம தைலத்திற்கு ஒப்பாக இருக்க வேண்டும். ஏன் அந்த உத்தம தைலத்திற்கு ஒப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது இந்த தைலம் மிகவும் மிகவும் எப்படிப்பட்டதாக இருந்தது, சுத்தமானதாக இருந்தது. இந்த நலதம் என்கிற பரிமள தைலம் என்பது சுத்தமானது. அந்த தைலத்தின் வாசனை வந்து அப்படியே எல்லா இடத்துக்கும் பரவி எல்லா இடத்துக்கும் போகும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து அவரை இறக்கும் பொழுது அவரை ஒரு கல்லில் என்ன செஞ்சாங்களாம், வைத்திருந்தார்களாம். எருசலேமிலே அந்த கல் இருக்கிறது. அவருடைய உடலை இறக்கி பரிமள தைலம் பூசிதான் என்ன செஞ்சாங்க, அவரை சுற்றி அடக்கம் செய்தார்கள். இன்றைக்கும் அவரை கல்லறையிலிருந்து சிலுவையிலிருந்து இறக்கி அந்த வைத்த அந்த கல்லு மேல என்ன செய்வாங்க, இந்த தைலத்தை என்ன செய்வாங்க, ஊற்றி கொண்டே இருப்பாங்க. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே அந்த இடத்திற்கு போவதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு. அது அதிர்ஷ்டவசமாய் கிடைத்த ஒரு வாய்ப்பு. அங்கே போயிட்டு வரும்பொழுது எல்லாரும் பெரிய பெரிய துண்டை எடுத்து என்ன செய்வாங்க, அந்த கல்லில் என்ன செய்வாங்க, போட்டு தேய்த்து அந்த அந்த பரிமள தைலத்தின் வாசனையை ஏசுவாமியோடைய உடலை வைத்த இடம் என்று சொல்லி எல்லாரும் ஞாபகமாக எடுத்து போவாங்க. அப்போ எனக்கு இதெல்லாம் தெரியாது. அப்போ நம்மளும் ஒரு என்ன செஞ்சிடணும், எப்படியாவது துணியை எடுத்து கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தவர்கிட்ட அந்த கர்ச்சிப்பை, புது கர்ச்சிப்பை வச்சுருந்தார். இவன் அந்த கர்ச்சிப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ச்சிப்பை வாங்கி நல்லா அவங்க அப்பப்போ தான் ஊற்றுவாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் ஊற்றுவாங்க. ஆனால் அதில் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த கல்லில் சும்மா அப்படியே ஒட்டி இருக்கிறதெல்லாம் நீங்கள் தொடச்சிங்கன்னா அவ்வளோ நல்ல வாசனை வீசும். அப்போது கர்ச்சிப்பை எடுத்து அதை எடுத்து நல்லா தேய்த்து அதை மடித்து ஒரு நல்ல ஒரு கேரி பேக் உள்ளே போட்டு நல்ல அந்த வாசனை வெளியே போகாத அளவுக்கு நல்ல பின் பண்ணி கொண்டு வந்தேன். அது வந்து நான் கத்தீட்ரல் திருச்சபையில் பணியாற்றும் பொழுது நான் கொண்டு வந்தேன். அப்போ அங்கே இருந்து நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி கொடரோடுக்கு 2 வருஷம் கழிச்சு திருநகர் மதுரை கத்தீட்ரல் சர்ச்சிலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி நான் கொடைரோடுக்கு வரும்பொழுது அப்போ லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த 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 கவரை திருப்பி நான் பார்ப்பதற்கு எனக்கு உதவியாக இருந்துச்சு. பார்த்தேன், அதை ஓப்பன் பண்ண பாருங்கள், அவ்வளோ அழகான ஒரு நறுமணம் வீசியது. திருப்பி அதை கவர்கள் அப்படி போட்டு அப்படி உள்ளே வச்சுட்டேன். இப்போ சமீப காலங்கள் அதை எடுத்து பார்த்தேன். அன்றைக்கு இருந்த அந்த நறுமணம் கொஞ்சம் கம்மியாகவும் இன்றைக்கும் என்ன செய்து இருந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆகிப்போச்சு. அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், நான் போய் பார்த்தேன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்லாம் இல்லை. நான் எதுக்காக அதை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இந்த தைலம் என்பது அவ்வளவு தூரத்திற்கு அவ்வளவு ஒரிஜினலாக இருக்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், அதனுடைய வாசனையை
எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கிறதாக இருக்கும். அப்போ நம்ம எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளம் உடையவர்களாக இருப்பது எப்பொழுதும் ஆண்டவருடைய மக்களாக இருந்து செய்கின்ற அந்த துதி என்பது எப்பொழுதும் நம்மிலே வாசம் வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்ம செய்கின்ற அந்த துதி என்பது, நான் சொல்லுகின்ற நன்றி என்பது சுத்தமானதா இருக்க வேண்டும், அல்லது உண்மையானதா இருக்க வேண்டும். ஏதோ ஏனோ தானோ என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நாம் அவரை துதித்து நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அது சுத்தமானதாய் உண்மையுள்ளதாய் இருக்க வேண்டும். அவள் சும்மா போலியான ஒரு தைலத்தை உடைத்து அவங்க என்ன செய்யல, ஆண்டவருடைய சிரசுல ஊற்றல. இன்னைக்கும் போலியான தைலங்கள் தயாரித்து கொண்டே தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வாங்குற அநேக விதமான பொருட்கள்ல போலி இருக்கிறது, உண்மை இல்லை, சுத்தம் இல்லை. உண்மைதாங்க, கடுகுல பப்பாளி விதையை கலந்து விடுகிறார்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அப்போ உண்மைத்தன்மை இல்லாத ஒரு சூழல்ல இந்த இடத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல. ஆனால் நாம் ஆண்டவருடைய சமூகத்துல துதிகளையும் நன்றிகளையும் ஏடு இருக்கிறது எப்படி இருக்கணும்? நடிப்பா போலியா இருக்கக்கூடாது, அது உண்மையா சுத்தமானதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏதோ ஐயா ஜெபம் பண்ண சொன்னாரு, ஏதோ ஐயா நன்றி செலுத்த சொன்னார் அப்படிங்கிறதுக்காக இல்ல, அல்லது ஏதோ கடமைக்காக என் ஆத்துமாவே தோத்தரி என்று சொல்லி நாம் சொல்லிக் கொண்டு போகிறவர்களாய் அல்ல, அதை உண்மையோடு உணர்ந்து சொல்லுகின்றதாக இருக்க வேண்டும். அன்றைக்கு அந்த பெண்மணி இயேசு கிறிஸ்துவுடைய தலையிலே அந்த நலதம் என்கிற அந்த உத்தம தைலத்தை அவர்கள் என்ன செய்தாங்க? உண்மையாக ஊற்றினார்கள். போலியையோ அல்லது வீணாய் போகின்ற ஒன்றையோ ஊற்றவில்லை, அவள் விலையேற பெற்ற ஒன்றை ஊற்றினாள். அதுதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவளை ஒன்னும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னார். அப்ப நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஓராண்டு காலமாக ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து 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 அவர் செய்த உபகாரங்களை எல்லாம் மறந்து போய்விடாதபடிக்கு உண்மையுள்ளவர்களாய் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவருக்கு நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிற குடும்பங்களாய் இருக்க வேண்டும். ஏதோ ஏனோ தானோ என்று நாம இருக்கக்கூடாது. உங்களுடைய நன்றி அறிதலிலே உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். பயபக்தியோடு கூட நீங்கள் அதை செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். சுத்தம் மனசாட்சியோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றி செலுத்துகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக விதமான கோயில்களுக்கு செல்லுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன்னா நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து வந்ததுனால நான் சொல்றேன். அநேக விதமான காரியங்களுக்கு செல்வது உண்டு. ஏன் கிறிஸ்தவர்கள் அநேக புனித ஸ்தலத்துக்கு செல்கிறவர்கள் உண்டு. இந்து மார்க்கத்தை தழுகிறவர்கள் அநேக புனித ஸ்தலத்திற்கு செல்வது உண்டு. இஸ்லாமிய நண்பர்கள் அநேக புனித ஸ்தலங்களுக்கு செல்வது உண்டு. ஆனால் அநேக விதமான ஒரு பொருத்தனையோடு கூட ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் நோன்பு இருந்து விரதம் இருந்து அதை கடைபிடிப்பவர்கள் உண்டு. நோன்பும் விரதமும் இன்னைக்கு அநேக நேரங்களில எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், காலத்தின் கட்டாயத்திற்காகவும் கடமைக்காகவும் செய்கிறதான் மாறி போச்சு. அப்படிதானே? ஆமா. ஏன் நோன்பு இருக்கிறோம், ஏன் பொருத்தனை கொடுக்கிறோம், ஏன் ஒரு நேர்த்திக்கடன் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, என் வாழ்க்கையில இருக்கிற கெட்ட குணமெல்லாம் மாறணும், நல்ல குணம் உனக்குள்ள என்ன செய்யணும். என்ன எல்லாம் முழிக்கிறத பார்த்தா ஏதோ புதுசா சொல்ற மாதிரி சொல்றேன்னா, அப்படிதானே? என் வாழ்க்கையில இருக்கிற கெட்ட குணம் எல்லாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் பேசுங்க, நீங்க மாறணும். ஒரு நல்ல குணம் எனக்குள்ள என்ன செய்யணும்? வரணும் அப்படின்னு சொல்லிதான். அந்த 40 நாள் தான் நல்லவங்களா இருக்கிறது. 41ஆவது நாள் திருப்பியும் ஒரு பழமொழி இருக்கே, உங்களுக்கு தெரியாதோ? நீங்கள் டவுன்ல இருக்கீங்களோ? பழைய குருடி கதவை திரடி அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. கிராமத்தில் இருக்கனால நான் சொல்றேன். அது என்னதுன்னா, இவ எப்படிதான் இருந்துட்டு அதுக்கடுத்து என்ன செஞ்சிருது? திருப்பி அங்க போயிடுறது. இன்னைக்கு எல்லாம் அப்படித்தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், பிற மதஸ்தவர்களா இருக்கட்டும், அந்த 40 நாள் மட்டும்தான் பயபக்தி. அந்த 41ஆவது நாள் அதோட முடிஞ்சு போச்சு. அப்ப இதுல என்ன உண்மைத்தன்மை இருக்கிறது? அப்ப இந்த உண்மைத்தன்மை ஏன் இல்லாம போகுதுன்னு சொன்னா,
கடவுள் பயம் இல்லாதனால தான் அந்த உண்மைத்தன்மை இல்லாம போயிருது. அன்னைக்கு அச்சம் பெரிய கூட்டம் இருந்தது. ஐயோ, நான் போய் இந்த தைலத்தை உடைத்து இயேசுவின் தலையில நான் ஊற்றினால் என்னை தடுப்பார்களா அல்லது என்னை விடமாட்டார்களா என்கிற பல கேள்வி அங்க என்ன செஞ்சிருக்கும், உதித்திருக்கும். இதே மாதிரி ஒத்த ஒரு பகுதி இருக்கிறது. அங்கேயும் ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்க, தைலத்தை ஊற்றி இயேசுவின் பாதத்தில் என்ன செஞ்சாங்க, ஊற்றி தன்னுடைய தலை முடியினால என்ன செஞ்சாங்களாம், துடைத்தார்களாம். ஆனா ரெண்டுமே ஆக்கியோன்கள் சொல்லும் பொழுது ரெண்டுமே ஒரே ஆளா தான் இருக்கக்கூடும் என்ன சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவங்களுடைய ஹிஸ்டரி பார்க்கும் பொழுது, அவர்கள் ஒரு விபச்சார ஸ்திரீ, ஒரு தவறான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தவங்க. அப்ப அந்த பெண்மணிக்கு கூட தெரிஞ்சிச்சு, இந்த இயேசுவாமிகிட்ட நம்ம போயிட்டு அப்படின்னு சொன்னா என் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனா அதற்கடுத்து இதை செய்யாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அனுப்பி விட்டுட்டார். நல்லா யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கு? நம்ம எல்லாம் உத்தமர்களா இருக்கிறோமா? பொய்யே பேசாதவங்க இருக்கீங்களா? சொல்லுங்க. பொய் பேசுறோம். பாவம்னா என்ன? தவறான வாழ்க்கை வாழ்றதான் பாவம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோங்க. பொய் பேசுனா பாவம், திருடுனா பாவம், 10 கட்டல்ல வாஸ்தமே, தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணலைன்னா பாவம், ஆண்டவர் தேடாம இருக்கிறது பாவம், ஒழுங்கா ஜெபம் பண்ணாம இருக்கிறது பாவம், வேதத்தை வாசிக்காம இருக்கிறது பாவம், பிறர் பொருளை இச்சித்தா பாவம், எல்லாமே பாவம் தான். அப்ப இதுல சொல்லுங்க, அப்போ நான் எல்லாத்துலயும் நான் பரிசுத்தமா இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறவரை நான் எல்லாத்தையும் செய்யறேன்னு சொல்லுங்க. நம்மளும் அநேக நேரத்துல விழுந்து போகிறவர்கள் தான். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கன்னு தான் வேதம் சொல்லுகிறது. அப்ப கோபம் வந்தாலே அது என்னதானா, பாவம் தான். அப்ப இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் யோசித்து பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட நம்மையும் ஆண்டவர் நேசித்து தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்திற்கு தத்தம் செய்தாரே. அவருடைய இரத்தத்தினாலும் மீட்கப்பட்ட தேவ ஜனங்களாய் நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோமே. இந்த ஓராண்டு காலமும் அல்லது ஒவ்வொரு நாளும் நம்மை நிறைவாய் வழிநடத்தி வருகின்ற நம்முடைய ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நம்ம சொல்லணும்னு சொன்னா, சுத்தமான அல்லது உண்மையான மனசாட்சி உடையவர்களாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதான் நீங்க செய்கிற என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி. எப்படி தோத்தரி? உண்மையாய் தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் உண்மையாய் பயபக்தியாய் தோத்தரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த தைலம் மிகவும் மிகவும் சுத்தமானது. சுத்தமான தைலம் தான் அநேக நாட்களுக்கு அநேக வருடங்களாக அது வாசனை வீசிக்கொண்டே இருக்கும். அது வாசனை கொடுத்து கொண்டே இருக்கிறதா இருக்கும். நீங்கள் எல்லாரும் அநேக நாட்கள் வாசனை கொடுக்கிற தைலங்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஜபங்களும் உங்களுடைய தோத்திரங்களும் ஆண்டவருடைய மக்கள் என்கிற வாசனையை கொடுத்து கொண்டிருக்கின்ற துதியும் ஜபங்களும் தோத்திரங்களாக இருக்க வேண்டும். இன்னும் எத்தனை நாள் இருக்கு புது வருஷத்துக்கு போறதுக்கு? 2 நாளா இருக்கு. உங்களுக்கு எத்தனை மணிக்கு நியூ இயர் சர்வீஸ்? எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு. சரி, அப்போ 12 மணி அடுத்து வச்சுக்கிடுவோம். அப்போ இன்னும் பார்த்தா இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், அப்படிதானே? ஆமாம். இந்த நாள் 2 நாள் என்ன செய்ய போறீங்க? சாப்பிட்டு தூங்க தான் ஏன் போகிறோம். இதில் என்ன பெருசாக இருக்கு? இந்த 2 நாளும் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் கடவுள் உங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து நினைத்து நன்றி செலுத்துங்க. உங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சாரே, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சாரே, உங்கள் பேரம்பேத்திகளுக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறாரே, நினைத்து 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 உண்மையாய் நன்றி செலுத்துங்க. உங்களுடைய நன்றி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுத்தமானதாய் இருக்க வேண்டும். 2வது வாசிக்கலாமே. அவர்கள் 3வது வசனத்தை வாசிங்க. ம் 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 ஆ ஆ போதும்.
இப்போ வந்து சொல்லிட்டேன், இந்த உத்தம தைலம் அல்லது வெள்ளைக்கால் பரணினா ஒரு பாட்டில் மாதிரி இருக்கிறத உடைச்சு என்ன செஞ்சாங்க, ஊத்துனாங்க. அது வந்து மிக சுத்தமானது என்று சொல்லி சொன்னேன். ரெண்டாவது, இப்போ அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அதை உடைத்து கீழே வேஸ்டா ஊத்தல, கீழே வேஸ்டா ஊத்தல. சரிதானா? இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம முட்டை உடைப்போம், கரெக்டாக ஆம்லேட் போடுறதுக்கு ஒரு கிண்ணத்தை வச்சு கரெக்டாக தான் உடைப்போம். இப்படி இப்படி ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகி போயிடும், பொத்துன்னு கீழே விழுந்துடும். அன்னாரம்பத்து நம்ம வீட்டுக்காரர் பார்த்துட்டாருன்னா என்ன, ஓ அப்படி வந்து இன்சிடென்ட் நடக்கலையோ, அப்படி உடைச்சு ஊத்தும் போது அது அது சில நேரங்களில் கரெக்டாக உள்ள விழுந்துடும், சில நேரங்கள் என்ன ஆகி போயிடும், ஓப்பன் பண்ணுறது வித்தியாசமாக ஓப்பன் பண்ணும்போது கீழே தெரிச்சிடும். இல்லைன்னா நம்ம கையை என்ன செஞ்சிடும், டொபக்குன்னு உள்ளே போய் புதுன்னு கீழே வடிஞ்சிடும். இந்த சமயத்தில் சரியாக ஊற்றாமல் இருக்கும்போது நம்ம வீட்டுக்காரர் பார்த்துட்டா என்ன சொல்லுவார், நான் கண்ணு தெரியலையா, இவ்வளோ நாள் சமைக்கிற, இதை கூட உன்னால் சரியாக செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிடுவாங்க சில நேரங்களில். சரி தானே, அப்படி தானே, என்னதான் செஞ்சாலும் நல்லாவே அப்ரிஷியேட் பண்ண மாட்டாரியா அப்படின்னு தான் ரொம்ப பேர் இருக்கிறீங்க. மண்டே ஆட்டும்போது தெரியுது. ஆமாம், உங்களை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் படுத்துறதுக்காக ஒரு நகைச்சுவையான ஒரு கதையை சொல்கிறேன். இல்லை தூங்குறீங்களா? தூங்குறவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தூங்கக்கூடாது, தூங்குறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொன்னேன். ரைட், தூங்காதீங்க. ஒரு வீட்டில் கணவனும் மனைவியும் இருந்தார்கள். ரெண்டு பேருமே இருக்கிறதுலே கஞ்சர்கள், கஞ்சத்தனம் முடிஞ்சவங்க. கஞ்சாம்பெட்டின்னு சொல்லுவாங்களா, எப்படி சொல்லுவீங்க உங்க தமிழ்ல? கஞ்ச பிசுனாரி. ஆமாம், நல்லா சூப்பர் வார்த்தை உங்க, நான் பயன்படுத்திக்கிறேன். எங்கள் கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கஞ்சாம்பெட்டின்னு சொல்லுவாங்க. நீ கஞ்ச பிசுனாரி, நல்ல சூப்பர், ரைட்டு, பெரிய கஞ்ச பிசுனாரிய. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் பெரிய கஞ்சத்தனம் பண்ணாருன்னா மனைவி பெரிய கஞ்சத்தனம் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள போட்டி இருக்கும், யார் ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுறது அப்படின்னு. அப்போ ஒரு நாள் வீட்டுக்காரர் என்ன செஞ்சாரு, பலசரக்கு ஜாமானை வாங்கிட்டு வரும்பொழுது எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று சொல்லி கணக்கு பார்த்துட்டு இருந்தாங்க, சரி பார்த்து கொண்டே இருந்தாங்க. அப்போ ஒவ்வொன்றா இந்த அரிசி இந்தா, பருப்பு இந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு நாள் அந்த இது சீரக பொடி ஒன்று எடுத்து கொடுக்கும்போது பட்டுன்னு என்ன செஞ்சு பாக்கெட் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தோடனே அப்படி உடஞ்சி போச்சு. அப்போ உடனே இதை கூட கவனிக்க முடியல, ஒழுங்கா பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்ச, கணவன் மனைவியை திட்டிட்டு என்ன செஞ்சுட்டா போயிட. மனைவி எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, எடுத்து வச்சு மதிய சாப்பாடு நடக்குது. அப்போ வந்தோடனே அவங்க சொல்கிறாங்க, ஏங்க பொசுக்குன்னு கோவப்பட்டு என்னை இப்படி திட்டிவிட்டீங்களே, நான் வந்து கவனமாக தான் பிடிச்சேன், எதுக்காக இப்படி என்ன திட்டலாமா அப்படின்னு சொன்னோடனே, சரிம்மா விடு, அது கோவத்தில் திட்டியாச்சு, இனிமேல் திட்டாதீங்க, நான் என்ன செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ பாராட்டுவி அப்படின்னு. என்னம்மா செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாங்க, நீங்கள் பாருங்கள் கீழே விழுந்ததுக்கு திட்டினீங்க, நான் இப்போ என்ன செஞ்சேன், அந்த விழுந்த சீரக பொடியெல்லாம் என்ன செஞ்சேன், அள்ளுனேன், அள்ளிட்டு என் கையில் ஒட்டிகிட்டு இருந்த சீரக பொடியை கழுவி அப்படி என்ன செஞ்சுட்டேன், ரசம் வச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? கீழே விழுந்ததை அள்ளுனாங்கல்ல கையில், அப்போ எல்லாத்தையும் பாட்டிலில் போட்டுட்டு கையில் ஒட்டி இருந்ததெல்லாம் நம்ம என்ன செய்வோம், கழுவும்ல, அந்த கழுவுன தண்ணியில் என்ன செஞ்சுட்டாங்க, ஏன்னா கையில் ஒட்டி இருந்தது சீரகப்பொடி போயிடக்கூடாதுல, கஞ்ச பிசுனாரிய, அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படி கழுவி வச்சுட்டே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அந்த வீட்டுக்காரர் இவங்களை விட கஞ்சத்தனமா இருக்கணும்ல, அவர் அடி அறிவு கட்டவளே, 5 விரலையும் மொத்தமாக கழுவுறதுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விரலையும் நீ கழுவுனேனா 5 நாளைக்கு நீ ரசம் வச்சிருக்கலாமேன்னு சொல்லி சொன்னாராம். அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேக நேரங்களில் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், அவங்க பரிமள தைலத்தை உடைத்து ஒரு சொட்டு கூட வேஸ்ட் பண்ணல, கீழே ஊத்தல, அல்லது ஏன் இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கல, அது எவ்வளவு பெரிய ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யல, பார்க்கல. இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், ஆலயத்துக்கு வரும்பொழுது 2 காணிக்கைடா, இந்தா போ 10 ரூபா முத காணிக்க போடு, 10 ரூபா 2வது காணிக்க போடு, 20 ரூபா போதும் சாமிக்கு, அப்படிதான் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம் சாமி கொடுக்கறதுக்கு. அம்மதானே, அம்மதானே. அவங்க
எவ்வளோ விலை உயர்ந்ததான் பரவாயில்ல, நான் யாருக்கு கொடுக்க போகிறேன்? விலை மதிப்பற்ற நிகரற்ற இயேசுவுக்கு தலையில் நான் ஊற்ற போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க சரியாக செஞ்சிருந்தாங்க. சுத்தமான தைலம். ரெண்டாவது நான் சொன்னேன், வாசனை கொடுக்கக்கூடிய சுகந்தமானது, பிரியமானது. ஏசாமி ரொம்ப அதில் பிரியப்பட்டார். அவங்க எல்லாரும் பேசுனாங்க, அங்கே சுற்றி இருக்கவங்கலாம் பேசுனாங்க. உடனே அவங்க ஏசாமி என்ன சொன்னார் தெரியுமா? 6வது வசனத்தை வாசிங்களேன். இயேசு அவர்களை நோக்கி, அதை விட்டுருங்கப்பா, அவங்க அந்த பொண்ணை, ஏன் அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறீங்க? அவ என்ன செய்யறா? நல்ல கிரியை செய்யறா. அப்போ ஆண்டவர் அதில் என்ன செஞ்சிருக்கிறாரு? பிரியப்பட்டிருக்கிறார். அவள் செய்ததுல மிகவும் பிரியப்பட்டார். சுகந்த தைலம். என்ன சொன்னேன்? சுத்தமான தைலம். ரெண்டாவது சுகர்ந்தது, பிரியமானது. நீங்கள் ஏறெடுக்கிற துதியும் தோத்திரமும் நன்றியும் கடவுளுக்கு ஏற்றதாக, கடவுளுக்கு பிரியத்தை உண்டாக்குகிறதாக இருக்க வேண்டும். நான் சொன்னேனே, இந்த இதெல்லாம் சொன்னேனே, கஞ்சத்தனம் பண்றது, வீணாய் பண்றது, நம்ம இவ்வளவு விலையா எதுக்கு கடவுளுக்கு கொடுக்கறது அப்படின்னு நம்மள யோசிக்கிறோமே, அவங்க அதை யோசிக்கல. யோசிக்காம கடவுளுடைய சிரசிலே ஊற்றுன நிமித்தமாய் ஆண்டவர் அதிலே பிரியப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த பெண்மணியை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத, அவ செய்யறது, அவ நல்லதை செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற துதியும் தோத்திரங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு பிரியம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு அது ஏற்றனவாக இருக்க வேண்டும். ஏதோ ஏனோ தானோ என்று சொல்லி நான் நன்றி செலுத்துகிறவரா போயிட்டே இருக்கக்கூடாது. நான் போடுற காணிக்கை கூட எப்படிப்பட்டதா இருக்கணுமா? ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கணும். அதுக்கும் சொல்லியிருக்கிறார், உன் சகோதரன் பேர்ல உனக்கு யாதொரு குறை உண்டானா நீ என்ன செய்யாத, காணிக்க போடாத, நீ போய் என்ன செய்ய, உன் சகோதரன்ட்ட போய் ஒப்புரவாயிட்டு திருப்பி என்கிட்ட காணிக்க போட, அதை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றேன். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம ஆண்டவருக்கு பிரியமா செய்யறோம் சொல்லிட்டு நமக்கு பிரியமானதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம நினைச்ச நேரத்துக்கு நம்ம ஜெபம் பண்றோம். நம்ம நினைச்ச கடவுள் அதை விட்டுறாரு, ரைட், அப்பயாவது நீ ஜெபம் பண்றேன்னு விட்டுறாரு. ஆலய ஆராதனையே நமக்கு எத்தனை மணிக்கு ஆராதனை? எத்தனை மணிக்கு? 10 மணிக்கா? 10 மணியா 10:30? 10:30. இது யாரு ஃபிக்ஸ் பண்ணது? ஏசாமி சொன்னாரா அப்ப 10:30 கோயில் வைங்கப்பா அப்படின்னு? யார் ஃபிக்ஸ் பண்ணது? நம்முடைய முன்னோர்கள். எதற்காக? ஏதோ ஒரு நன்மைக்காக. ஆமாவா இல்லையா? என்னங்க ஒண்ணுமே பேச மாட்டீங்க, பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கார அவங்க ஐயரு. நம்முடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு நன்மைக்காக, ஏன்னா விவசாயம் பார்க்குறவர் காலையில் போய் ஏதாவது தோட்டத்துக்கு போயிட்டு அப்படியே கோயிலுக்கு வர்றதுக்கோ அப்படியோ எதுக்கோ தெரில எனக்கு, ஏன் அந்த டைம் 10:30க்குன்னு வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் தான் என்ன செஞ்சாங்க? குறித்தாங்க. அதை நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? அவங்க வச்சாங்க, நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், அவங்க சொன்னா, அவங்க செஞ்சா இதை செய்யணுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க யாருக்காக செய்ய சொல்றாங்க? யாருக்காக செய்ய சொல்றாங்க? கடவுளை தேட வேண்டும் என்பதற்காக தான் அவங்கள செய்ய சொல்றாங்க. எங்க கொடரோட்டில் எப்பயுமே கிறிஸ்மஸ் சர்வீஸா இருக்கட்டும், புது வருஷ பழைய வருட ஆராதனையா இருக்கட்டும், எப்பயுமே முந்தின நாள் 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கிறிஸ்மஸ் 25ஆம் தேதினா 24ஆம் தேதி நைட்டு 11:30க்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க, ஏங்க, நானே கேட்டேன், ஏங்க எப்பயுமே கிறிஸ்மஸ் சர்வீஸ் 4 மணிக்கு தானே எல்லா ஊர்லேயும் வைப்பாங்க, அல்லது 3 மணிக்கு தானே வைப்பாங்க, நீங்க ஏங்க முந்தின நாளே வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ தான் அந்த வரலாறு சொன்னாங்க. ஐயா, இங்கே இருக்கிற எல்லாருமே கடை வியாபாரிகள் எல்லாரும் என்ன செய்வாங்க? நைட்டு 10 மணி வரைக்கும் கடையை திறந்து வச்சுட்டு ஃபுல்லாக கடையில் தான் இருப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க முடிச்சுட்டு போய் படுத்தாங்கன்னு என்ன செஞ்சிருவாங்க? தூங்கிடுவாங்க. திருப்பி 5 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. அதனால் என்ன செய்வாங்க அப்படின்னா, கடையெல்லாம் முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு என்ன செஞ்சிருவாங்க? கோயிலுக்கு 2 மணி வரைக்கும் நடக்கும். அப்படியே போய் என்ன செஞ்சிருவாங்க? தூங்கிடுவாங்க. அது அவங்களுக்கு ஒன்றுமே என்ன செய்ய தெரியாது. அதனால தான் இதை வச்சுருக்கிறாங்க. 1960லேருந்து அந்த ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை போய் நான் மாத்திரம் என்ன ஆகி போயிடும்? என்ன மாற்றிடுவாங்க முதலே. ஆனால் முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்ன செஞ்சுருக்கிறாங்க? இதை வைத்திருக்கிறாங்க. அதை நாம் சரியாக கடைபிடிக்கிறவர்களாக இருக்கணும். அவங்க 10:30க்கு வச்சதுனால நான் 10:30க்கு தான் வரணும் அப்படின்ற கட்டாயத்தில் நான் வர்றேன் அப்படின்னு இன்னைக்கு அநேகர் இருக்காங்க. அவங்க வச்சா நான் வரணுமா? இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன செய்யறோம்? சரியா 10:30க்கு கோயிலுக்கு வர்றதில்லை.
இந்த டயத்தை நம்ம தான் வச்சோம், நம்முடைய முன்னோர்கள் தான் நமக்கு வச்சு கொடுத்தாங்க. யார் முன்னோர்கள்லாம் யார்? ஒன்று நமக்கு தாத்தாவாக இருக்கும், நம்ம என்ன பூட்டனாக இருக்கும், யாரோ ஒரு ஆள், இல்லை பூட்டியாக இருக்கலாம், யாரோ ஒரு ஆள், யார் எல்லாம் நம்ம சொந்தக்காரர் தான். அப்போ இன்னைக்கு ஆண்டவரை தேடி வருவதிலே காலதாமத்தோடு வருகிறோம். ஆண்டவருக்கு கொடுப்பதில் நம்ம அவருக்கு பிரியமா கொடுக்குறோமா, நம்ம பிரியப்பட்டு தான் கொடுக்குறோம்? யோசித்து பாருங்க. ஒரு நாளைக்கு எங்க ஊர்ல எல்லாம் அந்த குளம் வெட்டு, கம்மா வெட்டு அப்படின்னு இருக்கு. இங்க இருக்கா? ஏதாவது இருக்கா? ரைட், மாட்டிக்கிட்டீங்க பார்த்தீங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம்? சும்மா சொல்லக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும், பார்த்துக்கங்க. கம்மா வெட்டு, குளம் வெட்டுக்கு போவீங்களே, 300 ரூபா. அதை சொல்லுங்களேன். 310 ரூபாயா? அந்த எங்கள் அண்ணன் கரெக்டாக சொல்கிறாரு. அதையும் ஏமாற்ற முடியாது. 310 ரூபாயா? சரி போகுது, 10 ரூபா ஆட்டையை போடுறதுக்கு வச்சுக்கிறட்டான். 300 ரூபா. 300 ரூபா தானே? சரி வச்சுக்கங்க. 5 நாள் இருக்குமா? 5 நாள் போவீங்க. பெரியவங்கெல்லாம் இல்லை, வேலை பார்க்குறவங்க. நம்மளுடைய ஒரு நாள் சம்பளம் எப்படியும் 100 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். அம்மாவா இல்லையா? ஒரு நாளைக்கு சம்பளம் 100 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, 10ல் 1 எனக்கு நீ தரணும்னு சொல்றார். அம்மாவா இல்லையா? உண்மையா பொய்யா? உண்மை. அப்போ 100 ரூபாயில் 1 அப்படின்னா எவ்வளவு? 10ல் 1, 10 ரூபாயில் 1 ரூபா. அப்போ 100 ரூபாயில் 10 ரூபா யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். உண்மையா? நான் சொல்லலை, நீங்க தலையாட்டுறீங்க, சேர்ந்து பார்த்துக்கங்க. அப்போ 300 ரூபாய்க்கு எவ்வளோ எடுக்கணும்? 30 ரூபா எடுக்கணும். சரி வேண்டாம், பாவம், நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் உழைக்கிறீங்க, 10 ரூபா எடுங்க. ஒரு நாளைக்கு 10 ரூபா. சும்மா நான் கணக்கு அதுக்காக. ஆனால் கடவுள் சொல்லியிருக்காரு, 10ல் 1 பங்கு கடவுள் கொடுத்தே ஆகணும். அது நான் சும்மா ஒரு கணக்குக்காக நான் சொல்கிறேன், ஒரு இதுக்காக. வேண்டாம்ப்பா, நான் போய் உழைக்கிறேன், அவருக்கு எதுக்கு 30 ரூபா கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 10 ரூபா கொடுக்குறீங்க வச்சுக்கோங்க. சரி, எத்தனை நாள் போவீங்க வேலைக்கு? வாரம் முழுவதும் 6 நாள் வேலைக்கு போவீங்க. 6 நாளைக்கு போவீங்களா? ஆமாவா இல்லையா? ஏதோ சொல்லுங்க, மண்டையாட்டுங்க. அப்புறம் நேரம் நான் முடிக்க மாட்டேன், 1 மணி ஆகி போயிடும் பார்த்துக்கங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. பரவாயில்லையா? பரவாயில்லைன்னா சரி உட்காருங்க, எனக்கு என்ன, நான் பேசிகிட்டே இருப்பேன் விடிய விடிய. ஆமாம். அப்போ 6 நாள் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. ஒவ்வொரு நாளைக்கு 10 ரூபா எடுத்து வச்சா எவ்வளோ எடுக்கணும்? 60 ரூபா வரணும். சரி வேண்டாம், 10 ரூபா நீங்களே வச்சுக்கோங்க. எவ்வளோ ரூபா ஆச்சு? 50 ரூபா ஆச்சு. அப்போ நான் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் போடுகின்ற காணிக்கை அதிகபட்சம் 50 ரூபாயாவது இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்துருக்காருல்ல. நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கிறீங்க நான் போடுறத ஆண்டவர் பிரியத்தோடு ஏற்றுக்கொள்கிறாருன்னு. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீங்க. எதனால் வஞ்சிக்கிறீங்கன்னு தெரியுமா? எனக்கு கொடுக்குற தசம பாகத்தினாலும் காணிக்கையினாலும் தான் என்னை வஞ்சிக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நான் செய்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும், நான் ஜெபம் பண்ணுறது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும், நான் சொல்கிற நன்றி ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு பிரியமானது இன்னது என்பதை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து செயல்படுகிறவர்களா இருக்கணும். அது நான் கொடுக்கிற காணிக்கையா இருந்தாலும் சரி, நான் எடுக்கின்ற ஜபமாக இருந்தாலும் சரி, நான் எடுக்கிற உபவாசமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். அதே போலத்தான் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நினைத்து அவர் செய்த சகல உபகாரங்களையும் நினைத்து ஆண்டவருக்கு செய்கின்ற துதியாக இருக்கட்டும், ஜபமாக இருக்கட்டும், என் காணிக்கையாக இருக்கட்டும், அது ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா என்பதை உணர்ந்து நீங்கள் நன்றி செலுத்துகிறவர்களா இருக்க வேண்டும், உணர்ந்து கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும், உணர்ந்து ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வதற்கு நம்ம நாடிக்கொண்டே இருக்கிறவர்களா இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் என்னை 2024 ஆண்டுல இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறார். அவர் செய்த உபகாரங்களை எல்லாம் மறக்காமல் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையுள்ளவர்களாய், சுத்த மனசாட்சி நிறைந்தவர்களாய் நன்றி செலுத்துங்கள். 2வது, ஆண்டவருக்கு எது உகர்ந்ததோ அதை நீங்கள் செய்வதற்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் நீங்க என்ன செய்யணும்? மாற வேண்டும். 3வது, அந்த தைலம்
விலையேற பெற்ற தைலம் என்று சொல்லி அங்க சொல்லுகிறவர்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசிங்களே, 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணா செலவழிக்கிறாளே, இதை 300 பணத்துக்கு விற்றால் அதை தருக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், கொடுத்திருக்கலாமே என்று சொன்னாங்க. அப்போ சும்மா அப்ராக்சிமெண்டா அதோடைய ரேட்டு என்னவா, 300 பணம். 300 ரூபான்னு சொல்லிடக்கூடாது. யூதர்களுடைய கணக்குப்படி அது 1 வருஷ சம்பளமா. 1 வருஷத்துக்கு என்ன செய்யலாமா, அதை வித்தா சொல்லுங்க, செலவழித்து சாப்பிடலாமா. 1 வருடத்திற்குரிய பணம் என்று சொல்லி பண்டிதர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற 300 ரூபாய் இல்லைங்க, இது 2000 வருடத்திற்கு முன்பாக எழுதப்பட்டது. அப்ப அன்னைக்கு யோசித்து பாருங்க. இன்னைக்கு இப்போ சின்ன இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சொல்லுவாங்க, அந்த காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு 1960 அல்லது 75 80 90 கூட வச்சுக்கிறோமே, 1 சென்ட் இடம் எவ்வளவு வித்துட்டு இருந்துச்சு சொல்லுங்க. 90 95 எல்லாம் 1 சென்ட் இடம் எவ்வளவு வந்துடுச்சு, வெறும் 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு. ஐயா காலங்கள்லாம் பெரியவங்க இருக்கீங்க, பெரியவங்கெல்லாம் உங்க காலங்கள்லாம் என்ன செஞ்சிருப்பீங்க, 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு. எங்களுடைய கொடரோடு குருசேகரத்தில் 1959ஆம் ஆண்டு கல்லறை தோட்டத்துக்கு ஒரு 1.5 ஏக்கர் இடம் வாங்கியிருக்கிறாங்க. 1.5 ஏக்கர் 1959 1.5 ஏக்கர் இடம் வாங்கியிருக்கிறாங்க கல்லறை தோட்டத்துக்காக. அது அன்னைக்கு ரேட் எவ்வளவு தெரியுமா சொல்லுங்க அப்போ. சும்மா ஒரு கெஸ், நான் படிச்சு பார்த்தோன்னே அசந்து போயிட்டேன். வெறும் 400 ரூபா. எவ்வளவா, அந்த பத்திரத்தை படிச்சு பார்த்தேன். ரூபாய் 400க்கு கிரயம் பெற்று இன்னாருக்கு நாங்கள் என்ன செய்வோம், சிஎஸ்ஐ டயசிஸுக்கு எழுதி தருகிறோம் என்று சொல்லி 1959. இன்னைக்கு அதோடைய ரேட்டு 1 சென்ட் 3.5 லட்சம் ரூபா. 1 சென்ட் 100 சென்ட்டுங்கிறதா 1 ஏக்கர். 1 சென்ட் இன்னைக்கு 3.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் ரூபா அந்த இடத்துல இன்னைக்கு விற்கிது. அன்னைக்கு முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, வாங்கி கொடுத்தாங்க. அப்போ யோசித்து பாருங்க, 2000 வருடத்திற்கு முன்பாக 300 பணத்துக்கு வித்திருந்தாங்கன்னா அது எவ்வளவு ரூபா இருக்கும், 1 வருஷத்துக்கு என்ன செஞ்சிருக்கலாமா, சாப்பிடலாம். அவ்வளோ பெரிய காசாம் அது. அப்போ யோசித்து பாருங்களேன், அது விலையேற பெற்ற ஒன்றை யார்கிட்ட கொடுத்தாங்களாம், ஏசாமிட்ட கொடுத்தாங்களாம். இன்னைக்கு விலையேற பெற்றது எதுங்க இந்த உலகத்துல? விலையேற பெற்ற எது? நம்முடைய ஆத்துமா தான் விலையேற பெற்றது. நம்ம தான் விலையேற பெற்றவங்க. ஏசுவாமி தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மளை எல்லாம் மீட்டு அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றி இருக்கிறார். ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னு சொன்னா, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை தான் விரும்புகிறார். விலையேற பெற்ற ஒன்று. அந்த தைலம் விலையேற பெற்றதா இருந்தது. நீங்கள் ஆண்டவருக்கு செய்கின்ற துதியும் தோத்திரமும் உங்கள் பார்வையிலே விலையேற பெற்றதாக இருக்கணும். நமக்கே தெரியும், நம்ம ஜெபம் பண்ற ஜெபம் சரியில்லைன்னு தெரியும். நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற உட்கார்வு ஏதோ ஏனதான்னு சொல்லி உட்கார்ந்துருக்கோம் நமக்கு தெரியும். கடமைக்காக உட்கார்ந்துருக்கோம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் யார் சமூகத்திலே உட்கார்ந்திருக்கிறீர் என்று சொன்னால், விலையேற பெற்ற அளவிடப்பட முடியாத அன்பிற்கு அடையாளமாக இருக்கிற ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. அவருடைய சமூகத்தில் உட்கார்றதுக்கு நமக்கெல்லாம் தகுதியே இல்லை, அபாத்திரர்கள். ஆனாலும் அவருடைய தூய இரத்தத்தினாலே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பாத்திரவான்களா மாறி இருக்கிறோம். அப்ப நீங்கள் செய்கின்ற துதியும் தோத்திரமும் விலையேற பெற்ற ஒன்றாக ஆண்டவருடைய சமூகத்திலே பார்க்கப்பட வேண்டும். அவங்க சொன்னாங்க, ஐயோ இதை வித்து ஏழைகளுக்கு தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னாரு, ஏழைகளும் தரித்திரர்களும் எப்பொழுதும் உங்க மத்தியில தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இருந்துகிட்டே இருக்காங்க. நான் என்ன செய்ய மாட்டேன், உங்க கூட எப்பயுமே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி சொல்லிட்டு அவங்க சொன்னார், கடைசியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, நான் என்ன செய்ய போறேன், என்னுடைய சரீரத்திற்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட போகின்ற சரீரத்திற்கு இவள் இப்பொழுதே என்ன செஞ்சா, தைலத்தை பூசுவதற்கு முந்தி கொண்டாள் என்று சொல்லி. அப்ப நான் மரித்து என்னுடைய சரீரம் தைலத்தினாலே பதப்படுத்தப்படும், இவ இப்பவே என்ன செஞ்சிட்டாத செஞ்சிட்டா. அப்ப ஆண்டவருடைய பார்வையில்
இது விலையேற பெற்றதாக இருந்தது. அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் இந்த ஒரு ஆண்டு காலமாய் செய்த எல்லா விதமான நன்மைகளையும் நினைத்து சகல உபகாரங்களை மறவாமல் நம்ம எப்படிப்பட்டவங்களா நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், உண்மையுள்ள மனசாட்சி உடையவர்களாய் சுத்த மனசாட்சியோடு நம்முடைய நன்றி இருக்க வேண்டும். 2வது, ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். 3வது, அது ஆண்டவருடைய பார்வையிலே விலையேற பெற்றதாக இருக்க வேண்டும். நீங்கள் கொடுக்குற காணிக்கையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அர்ப்பணிக்கின்ற உங்களுடைய உடன்படிக்கையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமாக இருந்தாலும் சரி, எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஆண்டவர் பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கணும். நம்மளே விலையேற பெற்றவங்களாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்க போகிறோம் யோசித்து பாருங்க. இந்த ஓராண்டை நாம் நிறைவு செய்து விட்டோம். இன்னும் அடுத்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக போக போகிறோம். அந்த புதிய வருஷம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது 2025 இப்படி தான் இருக்கும்னு சொல்லி பாதி பேர் சொல்கிறாங்க. இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு. அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப பேர் என்ன செஞ்சிடறாங்க, ஏதாவது ஒரு அழிவு வந்துச்சுன்னா, ஏற்கனவே ஐயா அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இது நடக்கும் என்று சொல்லி, நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி போட்டுறான். அது உண்மையா பொய்யா அவங்க தீர்க்க தரிசனத்தை பற்றி நம்ம சொல்ல வரலை. அவன் சொல்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் எப்படி இருக்க போகிறோம் நமக்கு தெரியாது. நம்ம எப்படி வாழ போகிறோம் நமக்கு தெரியாது. நம்முடைய பிள்ளைங்க எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியாது. நம்முடைய குடும்பம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. எதுவுமே தெரியாது. நம்ம எல்லாம் நிச்சயமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வும் நிச்சயமற்றது. மரணம் என்பது எப்போ நமக்கு வரும்னே தெரியாது. அந்த இன்னைக்கு அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா, நைட்டெல்லாம் ஃபேன்லாம் போடுன்னு சொல்லிட்டு ஃபேன்லாம் போட்டு தான் படுத்துருக்கிறார் மனுஷன். அவ்வளோதான், படுத்த மாதிரியே இறந்து போயிட்டார். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகியும் இவர் எந்திரிக்காமல் இருக்காருன்னு போய் தட்டியிருக்கிறாங்க. அவள் படுத்த மணிக்கு இறந்து போயிருக்கிறார். நமக்கு நிச்சயமற்ற வாழ்க்கை. ஆனால் இருக்கிற நாளில் நான் வாழுகின்ற வாழ்வு ஆண்டவருக்காக விலையேற பெற்றதாக இருக்க வேண்டும். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது விலையேறப்பெற்ற காணிக்கைகளை கொண்டு வரணும். அதைத்தான் ஏசுவாமியோடைய பிறந்த தினத்தை அன்னைக்கு சாஸ்திரிகள் என்ன செஞ்சாங்களாம்? பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. எத்தனை வருஷமா வந்து கொடுத்தாங்க தெரியுமா? என்னங்க யோசிக்கிறீங்க? சாஸ்திரிகள் ஏசுவாமிய எப்போ வந்து பார்த்தாங்க? பிறந்தவுடனே வந்துட்டாங்களா? இல்லை, அவர்கள் 2 வருடம் பிரயாணித்து வந்தார்கள். ஏசாமி எப்போ வந்து பார்த்தாங்க? கிழக்கிலே அதிசய நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் பிரயாணம் துவங்கி ஏசுவாமியை பார்க்க வரும்போது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் இருக்கலாம் என்று சொல்லி சொல்றாங்க. அந்த 2 ஆண்டும் கையில் கொண்டு வந்த பொக்கிஷத்தை என்ன செஞ்சாங்க? பத்திரமா தான் வச்சிருந்தாங்க, பத்திரமா தான் பாதுகாத்தாங்க. சூழ்நிலைமைகள் மாறி இருக்கலாம், நிலைமைகள் மாறி இருக்கலாம், எல்லாம் மாறி இருக்கலாம். நாளுக்கு நாள் ஒன்று புதுசாக நடக்குது. அப்படித்தானே? இந்த இன்னைக்கு போகிற நாளைக்கு என்ன செய்யறான்? திடீர்னு ரோடை போட்டுறான். இப்படி ஒவ்வொன்றும் புதுசு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். 2 வருஷம் வந்தாங்க. எப்படியா 2 வருஷம் வந்தாங்கன்னு கேட்குறீங்களா? அவங்க வந்து என்ன செஞ்சாங்க? வந்து அரண்மனைக்குள்ளே போனாங்க, ஏரோது அரண்மனைக்குள்ளே. அங்கே போன பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏரோதுகிட்ட சொன்னாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்பதை நாங்கள் பார்க்க வந்தோன்னு சொன்னோடனே ஞானிகளை அழைத்து யூதருக்கு ராஜாவாக பிறப்பவர் எங்கே பிறப்பாருன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க? மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொன்னாங்க, யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, நீ யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று சொல்லி பெத்லகேமில் இருக்க பிறப்பாருன்னு சொல்லி சொன்ன உடனே இவர் வேகமாக ரகசியமாக கூப்பிட்டு, நீங்கள் போய் பணிந்து கொண்டு நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானும் பின்னாடி போய் பணிந்து கொள்கிறேன்னு சொல்லி அவர் அனுப்பி விட்டார். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு சொப்பனத்தில் தரிசனமாகி அவர்கள் பாதை என்ன செஞ்சார்? மாற்றி விட்டு வேற வழியாக போஸ்டார். அப்போ அட பாவி, இவங்க போனவங்க என்ன செய்யலை? இன்னும் நம்மகிட்ட எந்த இன்ஃபர்மேஷன் சொல்லலை. நம்ம தான் ராஜா, நம்மளுடைய பரம்பரை தான் ராஜாவாக வரணும், இன்னொரு ராஜா பிறந்திருக்கிறான்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டளையிட்டார், 2 வயதிற்கு உட்பட்ட எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? கொல்லு அப்படின்னு சொன்னார். அப்படி 1 வயசாக இருக்கலாம், இல்லை பிறந்த பச்சை குழந்தைய கொல்லுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அழகாக சொன்னார், 2 வயதிற்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் சொல்லி என்ன செய்ய? கொல்லுன்னு சொன்னார். அப்போ அறிஞர்கள் சொல்கிறாங்க, வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு உட்பட்டு 2 வருஷமாக என்ன செஞ்சிருக்கலாம்?
அவர்கள் நடந்து வந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ 2 வருஷமாக அவங்க நடந்து வந்தாலும் விலையேற பெற்ற பொக்கிஷங்களை எல்லாம் பத்திரமா பாதுகாத்து தான் என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் சமூகத்தில் கொடுத்தாங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? விலையேற பெற்ற உங்களுடைய ஆத்துமா ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் மறவாமல் நன்றி செலுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது விலையேற பெற்றதை கொண்டு வாங்க, ஆண்டவருக்கு பிரியமானதை கொண்டு வாங்க. அதுதான் நீங்கள் செய்கிற உண்மையான தோத்திரமாக இருக்கும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நீங்கள் ஆண்டவர் செய்த உபகாரங்களை எல்லாம் எப்படிப்பட்ட நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய நன்றி சொல்லுகின்ற அந்த அனுபவத்திலே உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். அது ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். அது ஆண்டவருடைய பார்வையிலே விலையேற பெற்றதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்த நன்மைகளையெல்லாம் மறவாமல் நீங்கள் தோத்தரித்து கொண்டே இருங்கள். தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகுகிறது. அந்த கிருபையின் பெருக்கத்தினாலே ஆண்டவர் உங்களுக்கு புதிய ஆண்டிலும் நிறைவான நன்மைகளையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். 422 பாடலை பாடுவோம். 422. தேனினில் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. தேனினில் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, காசினில் தனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடரை அறுத்து சாபத்தை தொலைத்தான் கண்டுணர் நீ மனமே. தேனினில் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, பாவியை மீட்க தாவியை உயிரை தாமே ஈந்தவராம், இன்னும் நேமிய கருணை நிலவரமுண்டு நிதம் துதியன் மனமே. தேனினில் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும், என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சய நம்பும் கருத்தாய் நீ மனமே. தேனினில் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நீ சரிடம், நீயும் அன்பதாய் அனைத்துன்னை காப்பாராசை கொள் நீ மனமே. தேனினில் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்று நாமம், அதை பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினில் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல சேர்ந்தால் அனைத்துனை காப்பாராசை கொள் நீ மனமே. இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமாகிய சேக்கிரமந்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் 23வது பக்கத்தில் இருக்கிற
தோத்திர ஜெபத்தின் வழியாக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் சரியம்மா, இதுவே நாங்கள் சேர்த்து கடைசி நாங்கள் உமது இறைமக்கள் அனைவரோடும் முதல் அரசியல் சிறுமைகள் பெற்றதற்காக எவ்வளத்திலும் கீழ்ப்பணிந்து நடக்க எங்களுக்கு உதவி புரியும். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். எல்லா புத்திக்கு மேலான கடவுளுடைய சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் நம்முடைய கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்தாவிற்மாகி சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆமென். 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 தேவ ஆசி அடியாரை நோமப்பத்தாலே போசித்து வளர்ப்பியோ இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினோ மோட்சலோகத்திற்கழிக்கு உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, தமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ போய் வர கடவோ. நாமத்தினாலே ஆமென். எல்லாருக்கும் தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.